அடடா, மாமா என்னமா கேள்வி கேக்குறாரு? ஐயோ அப்பா, எதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆதி என்னோட ஃப்ரெண்டுப்பா. நாங்க 2 பேரும் மகிழினை பாக்குறதுக்காக தான் வந்தோம். ஏப்பா எங்களை தப்பாவே நினைக்கிறீங்க? ஏய் அங்கிள், நீ எதுவும் பேசாத. மீறி பேசுன இதே இடத்துல உன்னை கொன்னு போட்டுருவேன். மத்தவங்களை குறை சொல்லி என்ன பண்றது? எல்லாம் உன்னாலதான். நீ ஒழுங்கா இருந்திருந்தா இவன் எதுக்கு உன்னை கூட்டிட்டு சுத்த போறான்? நான் எதுக்கு உன்னை தேடி இங்க வர போறேன்? நீ கல்யாணம் பண்ணிட்டு போற வரைக்கும் இப்படித்தான் என்ன தெரு தெருவா அலைய விட போறியா? சொல்லு. காதுல இந்த தேன் வந்து பாயுதே. ஏமதி, நான் கூப்பிட்டா மட்டும் நீ வெளியில வரமாட்ட, ஆனா அந்த ஆதி கூப்பிட்டா மட்டும் நீ வெளியில போவியா? நல்ல திட்டு வாங்கு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், பப்ளிக்ல இப்படி நடந்துக்காதீங்க. நானும் மதியும் மகிழினியும் ஒன்னா படிச்சவங்க. எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர வேற எந்த பழக்கமும் இல்ல அங்கிள். எங்களை ஏன் அங்கிள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இருந்துகிட்டு சொந்த பொண்ணு இப்படி சந்தேகப்படுறீங்களே, இதெல்லாம் சரியா அங்கிள்? இது எனக்கு தேவைதாயா? ஏயா, எதுக்கு என் பொண்ணை கூட்டிட்டு சுத்துறேன்னு கேட்டா எனக்கே அட்வைஸ் பண்றியா? சரியா, நான் என் பொண்ணை சந்தேகப்படல. நான் டீசென்ட்டாவே நடந்துக்கிறேன். ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா கார்ல போறத பார்த்துட்டு ஊர் உலகத்துல 4 பேர் 4 விதமா பேசுவானுங்களே, அவனுங்களை போய் நீ கேப்பியா? உன் மேல தப்பு இல்லைன்னு நீ சொல்லலாம், ஆனா பாக்குறவன் அப்படியே சொல்லுவான். கண்ணு காது மூக்கு வச்சுதான் பேசுவான். பொம்பளை புள்ளைய பெத்துட்டா கண்டவன் பேசுறதையும் கேட்கணும்னு எனக்கு தலையெழுத்தா? பா, யாரும் நம்மள பத்தி தப்பா பேச மாட்டாங்கப்பா. நீங்க தான் இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் வாய மூடு. இப்ப கூட ஆஸ்பத்திரியில இருந்து ஒருத்தன் நீங்க 2 பேரும் கார்ல போறத பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணா. கல்யாணம் ஆக போற உன் பொண்ணு கண்டவனோட சுத்துறாளே, கேட்க மாட்டியான்னு என்னைய கேவலமா பேசுறான். அந்த புறம்போக்கு சொல்றத கேட்டுதான் நான் இங்க வந்தேன். தெரியுமா உனக்கு? அந்த புறம்போக்கு வேற யாரும் இல்ல மாமா, அடியேன் தான் மாமா. எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? மதிய வீட்டுக்கு கூட்டு போய் 4 சாத்து சாத்துங்க, இல்லனா அவ கால்ல சூடு போடுங்க. அதுக்குத்தானே உங்களுக்கு போன் பண்ணி போட்டு கொடுத்தேன். ஓ அம்மா என்னடா கோயில்ல வச்சு உனக்கு கல்யாணம் ஆக போகுது, உன்னால என் பொண்ணுக்கு எந்த கெட்ட பேரும் வராதுன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாங்க. ஆனா நீ என்னடா மறுபடியும் என் பொண்ணை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க. கல்யாணம் ஆக போறவனுக்கு பொண்ணுங்க கூட என்ன ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி கிடக்கு? எதுக்காக நீ 2 பொண்ணுங்க கூட தேவையில்லாம பழகிட்டு இருக்க? அங்கிள், நான் ஏற்கனவே பிரச்சனையில இருக்கேன். இந்த நேரம் பார்த்து நீங்களும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், தயவு செஞ்சு கிளம்புங்க. நல்லா இருக்கியா உன் நியாயம்? நான் கிளம்பிட்டா மறுபடியும் என் பொண்ணை கூட்டிட்டு சுத்தலான்னு பாக்குறியா?